ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவ் இன் கான்செப்ட் மதுரையில இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டு மதுரையிலேயான ஆச்சரியப்பட்டு, ஏன்னா மதுரையில ஒரு லைவ் கான்செப்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம தம்பி ஹரிஷ் அவர்கள் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்து கொடுத்தாரு. அதனால பிரஸ் மீட்டிங்காக வந்தேன். அதாவது மொத்தம் ஒரு 55-60 பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்செப்ட் சொல்லுவாங்க இல்ல, அது போல ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோங்க. எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள். நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுறாங்க. அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க. அப்புறம் அஜய் கிருஷ்ணா, பிரியா ஜெர்சன், அக்ஷயா, சுதி, தேவ், நானு, சபேஷ், முரளி, ஸ்ரீகாந்த், தேவா, இது போல பாடகர்கள்லாம் பாட இருக்கிறோம். மதுரமல்ல எனக்கு ஒரு விசேஷம்னா, எப்பவுமே கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது வாராறு வாராறு அழகர் வாராறுன்ற ஒரு பாட்டு இங்க பிரசித்தி பெற்றது. அது நான் செஞ்ச பாக்கியம் சொல்லலாம். எவ்வளவோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாள், ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இந்த பாட்டு வேணும்னு சொல்லி நார்வேல் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணும்னு டைரக்டர் சொல்லும் போது விஜயகாந்த் சார் வந்து இல்ல தேவானந்தே பாடணும் நல்லா இருக்குன்னு சொல்லி இது ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில நல்ல தேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும். அதனால்தான் எல்லாம் ஒரு 10 நாளா ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் 15-16 அங்கே சென்னையில நடக்க இருக்குது. எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும். அதாவது நீங்க கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க தான் முக்கியம். என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் முக்கியம். எல்லாரும் குடும்பத்தோட வரணும், நண்பர்களோட வரணும். அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்க நல்ல ரிஹர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி எல்லாரும் இங்க வரோம்.